விவசாயிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு அரசு தனது இருப்பு திட்டத்தின் கீழ் வெங்காயத்தின் கொள்முதல் விலையை 24.4% உயர்த்தியுள்ளது. இதன் மூலம் ஒரு கிலோவுக்கு ரூபாய் 15.80 நிர்ணயித்துள்ளது. இந்த தகவலை உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் அனுபம் மிஸ்ரா தெரிவித்தார். வெங்காயத்தின் கொள்முதல் விலையை ஒரு கிலோவுக்கு ரூபாய் 12.70 ரூபாய் 15.80 உயர்த்தியுள்ளது. நடப்பு பருவத்திற்கான வெங்காய கொள்முதல் மே 15 தொடங்கியது. திருத்தப்பட்ட விலைகள் மே 22 அறிவிக்கப்பட்டனர். சந்தை தலையீட்டின் நோக்கத்திற்காக விலை நிலைப்படுத்தல் நிதியத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் இடையிருப்பு கையிருப்புகள் உருவாக்கப்படுகின்றன. 2025-26 ஆண்டில் கொள்முதல் செய்யப்பட்ட 3 லட்சம் டன்களை விட குறைவாக இந்த ஆண்டு 2 லட்சம் டன் வெங்காயத்தை கொள்முதல் செய்ய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. பருப்பு வகைகளை பொறுத்தவரை மே மாதத்தில் கையிருப்பு 4.3 மில்லியன் டன்களாக வரலாறு காணாத உச்சத்தை எட்டியுள்ளது. இது 2025 மே மாதம் பதிவான 1.8 மில்லியன் டன்களை விட 2 மடங்குக்கும் அதிகமாகும். இது 2024 மே மாதம் பதிவான 2.1 மில்லியன் டன்களை விட கணிசமாக அதிகமாகும். விலை ஆதரவு திட்டத்தின் கீழ் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட கொள்முதலில் 5,34,000 டன் துவரம் பருப்பும் 2,03,500 டன் கொண்டைக்கடலையும் வாங்கப்பட்டுள்ளன. சந்தை விலைகள் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு கீழே குறையும் போது இந்த திட்டத்தின் கீழ் கொள்முதல் தொடங்கப்படுகிறது. உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்ததன் காரணமாக இறக்குமதியை சார்ந்திருப்பது குறைந்துள்ளது. பருப்பு வகைகளின் இறக்குமதி ஒரு வருடத்திற்கு முன்பு 73 லட்சம் டன்களாக இருந்த நிலையில் 2025-26 ஆண்டில் சுமார் 30% குறைந்து 6 மில்லியன் டன்களாக ஆனது. கடலை இறக்குமதியும் 51% குறைந்துள்ளது. இது 2024-25 ஆண்டில் 14.06 லட்சம் டன்களுக்கும் மிகவும் குறைவாகும். இருப்பினும் பருப்பு வகைகளுக்கான தடையற்ற இறக்குமதி கொள்கை இன்னும் அமலில் உள்ளது. மேற்காசியாவில் நிலவும் சூழ்நிலையால் பருப்பு வகைகளை முக்கியமாக வழங்கும் நாடுகளான மியான்மர், தான்சானியா, மலாவி, மொசாம்பிக், கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் பிரேசில் நேரடியாக பாதிக்கப்படவில்லை. இது விநியோகம் தொடர்பான அபாயங்களை கட்டுப்படுத்துகிறது.